பார்த்துக்கோங்க. லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும், வியூஸ் கிடைக்குங்க. என்னோடய ஒவ்வொரு லைவ்லையுமே வந்து ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இன்றைக்கி லைவில் என்னென்னா நெஞ்சு சளி குறைக்கிறதுக்காக டிப்ஸ் சொல்லியிருக்கேன் சரிங்களா. நெஞ்சு சளி வந்து இருக்கிறவங்க, அதிகமான நெஞ்சு சளியால் கஷ்டப்படுறவங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் போகாமல் எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்காமல் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே வந்து நெஞ்சு சளி எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா தான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். ஓகேங்களா. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றி கீழே குப்பையில் கிடக்கிற குப்பைமேனி இலை எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க குப்பைமேனி இலைன்னா என்னென்னு. அந்த இலையை வந்து ஒரு 7 இலை வந்து பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு அதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோட வீட்டில் இருக்கிற மிளகுல வந்து ஒரு 3 மிளகு எடுத்துக்கோங்க. அதோட வந்து என்ன பண்ணணும், ஒரு சிட்டிகை அளவு வந்து சீரகம் எடுத்துக்கோங்க சரிங்களா. 7 குப்பைமேனி இலை, 3 மிளகு, ஒரு சிட்டிகை அளவு சீரகம், இதை எடுத்துட்டு அதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் போட்டுருங்க சரிங்களா. 2 டம்ளர் தண்ணியில் இந்த 3 பொருளையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அது நல்லா சுண்டை காய்ச்சுங்க. அது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிட்டு 1 டம்ளர் ஆயிடுச்சுன்னா அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காலையிலே நைட்டு 2 நேரம் அதை தொடர்ந்து ஒரு 3 நாள் வந்து குடிச்சிட்டு வந்தால் அது எவ்வளோ செளியாக இருந்தாலும் அது சரி, வாந்தி மூலியமாக வெளியில் வந்துடும். இல்லாட்டி மோஷன் போகிறாங்களே, மோஷன் போகும்போது அது வழியாகவும் வெளியில் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மருந்து. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். இல்லாட்டி பெரியவங்க சின்னவங்க இப்படின்னு நெஞ்சு சளியால் கஷ்டப்படுறாங்க, மூச்சில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெடிசனை சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. லைவில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.